ஹாய் ஆல் வெல்கம் டு அனு சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான புலாவ். இது பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் பண்ணுறது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதோட நெய்யை போட்டுக்கலாம். பிரியாணி பொருட்கள் போட்டுக்கலாம், பிரியாணி இலை போட்டுக்கலாம், இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஷேட் வந்ததுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இதெல்லாம் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டு தயிரும் ஊற்றிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ், ஸ்வீட் கார்ன், அப்புறம் பன்னீர் க்யூப்ஸை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. இப்போ நம்ம அதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம். தண்ணி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ஒரு வாட்டி நல்லா கிண்டிக்கலாம். மஷ்ரூம்ஸ்லேருந்து அப்படியே தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க சாப்பாட்டு அரிசி போட்டுக்கலாம். ஒரு வாட்டி ஸ்மூத்தாக வதக்கிக்கலாம். இதில் கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒன் 1:2 ரேஷியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து அதே ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சா நல்ல ரைஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். உதிரி உதிரியாக வரும். பார்த்திங்களா, அம்மா எடுக்கிறாங்க, அந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக வரும். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருக்குங்க. மஸ்ட் ட்ரை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.